செல்லங்களா, இது உனக்கும் பாரதிக்கும். இது உனக்குமா, இது உனக்கு. டேய், நீ என்கிட்ட குடுறா, நான் வெட்ட அப்புறமா கொடுத்துக்கிறேன். ரொம்ப தான் மன்னிக்கிறா. இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, தாரேன். அன்பு, பாரதி, உங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர்ல நானா தேடி போய் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா உங்க அம்மாட்ட கொடுப்போ. வாங்கிக்க. இந்தாங்கம்மா. என்ன அன்பு, ஒரு நல்ல நாள் அதுவுமா புருஷக்காரன் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வாங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஆமா அன்பு, வாங்கிக்க. பிடிச்சிருந்தா கட்டு, பிடிக்கலன்னா யாருக்காவது கொடு. ஆனா வாங்கிக்காம மட்டும் இருக்காத. வாங்கிக்க. அட வக்கீல் சார், வணக்கம். உன் குடும்பமும் என் குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறத பாக்குறப்ப உச்சந்தனெல்லாம் அப்படியே குளிர்தியா. பிள்ளைங்களை பெத்தன்னா எங்கிட்டோ கிடக்குற, ஆனா நீ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து வெடிய போட்டு சந்தோஷமா பாத்துக்கிறியா. உண்மையிலே நீ பெரிய ஆள் தான்யா. ஆமாண்டா, பிள்ளைங்கெல்லாம் ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான் நாங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்தோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். என் பிள்ளைங்களுக்காக நான் என் உசுரையும் கொடுப்பேன். சிவா, தீபாவளி ட்ரெஸ்ல அப்படியே ஜொலிக்கிறியா. அன்பு, சும்மாவே அள்ளிக்கிட்டு போற அளவுக்கு அழகு. இந்த மாதிரி விசேஷ நாள்ல நீ ஒரு சாலைய கட்டுவ பாரு, சான்ஸே இல்லம்மா. அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஐயா, அம்மா, பெருந்தன்மையான ஆளுங்கம்மா நீங்க. ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. உங்க புள்ள ஆசைப்பட்டான்னு எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து தீபாவளி கொண்டாடுறீங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களா இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. டேய் விடுடா, வந்து கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுவா. இங்க வாருங்க, நான் கையை கழுவிட்டு வரேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறேன். எங்கம்மா கை கழுவணும்? இந்த வந்துடுறேன் வக்கீலு. வாடா. வீடு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆட்டையை ஓட வேண்டியது ஐடியா. இந்தாடா. போதுமா, போதும். அத்தை, எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கிற மாதிரி இங்க எதுவும் நடந்துட வேண்டான்னு பாக்குறேன். தயவு செஞ்சு இவரை கிளம்ப சொல்லுங்க. எதுக்கு அன்பு இப்ப இப்படி கோவப்படுற? அவன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட போறான். அதானே, நான் சாப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது என்ன உன் வீடா வந்து சாப்பிட்டு போறதுக்கு? என்ன அன்பு, அவங்களே எதுவுமே சொல்லல, நீ கடந்து இப்படி கத்து கத்துன்னு கத்துற. அவங்க இங்கேதான் தெரிஞ்சவங்க, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் இங்கதான் தெரியலன்னு சொல்ல வரியா? ஏமா, இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டு சும்மா இருக்க. ஏன் அன்பு, என்ன? போதும் அத்தை, வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க எப்படி இவரை வர சொன்னீங்களோ அதே மாதிரி அவரை போக சொல்லுங்க. மா, சத்தியமா நான் இவனை இங்க வர சொல்லல. தீபாவளி அன்னைக்கு நாங்க வீட்ல இருக்க மாட்டோம், வெளியே தான் போறோம்னு சொன்னேன். அவன் இங்க வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. டேய் சொல்லுடா அவகிட்ட. இதுனா தங்கமலை ரகசியமா? நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானே தான் மாப்ப முடிச்சு வந்தேன். வருஷா வருஷம் தீபாவளிக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கியா? அது என்ன புதுசா இந்த வருஷம் மட்டும்? ஒருத்தன் திருந்தவே கூடாதா? இது என்ன நம்ப சொல்றியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நீ கிளம்பு. அத்தை, இவனை போ சொல்லுங்க. அன்பு, வெளியில போன்னு சொன்ன. என்ன அன்பு,
தீபாவளி அதுவுமா உன்னையும் பிள்ளைங்களையும் பார்க்கலான்னு வந்தா இப்படி துரத்திக்கிட்டு இருக்கியா? அதானே. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டுறியா? பாஸ்கர் வேணாம். தெரியும் உன்னை பத்தி. உனக்கும் அந்த வக்கீலுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க கூட கூத்து அடிக்கிறியா? நான் வந்தது உன் ரொமான்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதான் போன்னு துரத்திக்கிட்டு இருக்க இல்ல? நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம்டா. உன் புத்தி என்னைக்கு நல்லதை யோசிச்சிருக்கு. நீ முதல்ல கிளம்பு. போலனா உன்னை எப்படி வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அந்த வக்கீல் பையல கூப்பிட்டு அடிப்பியா? நீயா போனேன்னா உனக்கு மரியாதை. ஏற்கனவே பிள்ளைங்க முன்னாடி நீ அடி வாங்கியிருக்க. மறுபடியும் அவங்க முன்னாடி இது நடக்க வேணாம்னு நினைக்கிறேன். அடிச்சிருவானா? எங்க வர சொல்லு பாப்போம். என்ன பாக்குற? அப்போ பிரச்சனை பண்ணதான் வந்தேன்னு ஒத்துக்கிறேன். பின்ன பிரச்சனை பண்ண வராம உன்னை கொஞ்சம் வந்து நினைச்சிட்டு இருக்கியா? நீ இவ்வளவு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடும் போது உனக்கு ஒரு அன்பு பரிசு தரணும்ல, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். டன்டடாய். இந்தா படி. சும்மா படிச்சாதான விஷயம் என்னன்னு தெரியும். படிச்சு பாரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுதான், ஆனா பிள்ளைங்க யார்கிட்ட இருக்கணும்னு இன்னும் முடிவு பண்ணல. நம்ம ஒரு பிளான சொன்னா இவன் வேற ஒரு பிளான போட்டு வந்திருக்கானே. நானும் எத்தனை நாளைக்கு தான் தனியாவே இருக்கிறது? கலை உன் கூட இருக்கட்டும், பாரதி என் கூட இருக்கட்டும். சட்டப்படி பாரதி எனக்கு வேணும்னு சொல்லிதான் இந்த நோட்டீஸ். என் புள்ள என் கூட தான் இருப்பான். அவனையும் என்ன மாதிரியே நல்லவனாதான் வளர்ப்பேன். பாஸ்கர், இது நல்லதில்ல. எது நல்லதில்ல? இப்போதான் நம்ம ட்ரெய்லரே ஆரம்பிச்சிருக்கு, இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. பாஸ்கர் த ராஸ்கல் அந்த படம் பார்த்திருக்கியா? அதுல ஹீரோ பையனை தோல் மேல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி என் பையனை என் தோல் மேல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டி அந்த வக்கீல் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே ஆட்டம் காட்ட பாக்குற? எனக்கு தெரியும்டி உன் உசுறு எங்க இருக்குன்னு. இந்த மந்திரவாதியோட உசுறு அந்த கிளிக்குள்ள இருக்கு. அந்த கிளிய புடிச்சு அப்படியே நசுக்கணும் ஏன் நீ சரியா வந்துருவ. சரி, மிச்சதை நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். குடு குடு. வந்த வேலை முடிஞ்சது, அப்புறம் நான் புறப்படுறேன். சாப்பிட கூட இல்ல, அர்ஜென்ட்டா ஏதோ போன் வந்துச்சு, அதான் கிளம்புறான். அவனுக்கு 1000 வேலை இருக்கு. அப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வக்கீல் சார், அப்ப நான் வரட்டுமா? பிள்ளைங்களா வாங்கடா வாங்கடா சொல்லுங்களா வாங்க. அப்பா கிளம்புறேன். வக்கீல் அங்கிள் கூட
சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கணும். சரியா? ஆ? சரிப்பா. அன்பே, பார்த்து சூதானமா இருந்துக்க. ஆ? பட்டுமா வர வைக்கல. ஆமா. அன்பு, ஏய் எதுக்கடி அழற? பாஸ்கர் சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ எதுவும் பயப்படாத அன்பு. இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி பேசினதே இல்ல. அத்தை போன் பண்ணி குழந்தைங்கள வந்து பாருடான்னு சொன்னா மட்டும்தான் அவங்கள பார்க்க வருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீதா. ஏய், அவன் ஏதோ திட்டம் போட்டுதாண்டி இதெல்லாம் பண்றான். அவனுக்கு குழந்தைங்க மேலலாம் அக்கறை இல்ல. பாரதி வேணும்னு சொல்லி அவன் உன்னை சும்மா பயமுறுத்துறான். குழந்தைங்க வேணும்னு அவன் சண்டை போட வரல. லீகல் நோட்டீஸ காட்டிட்டு போலான்னு தான் வந்தான். என் குழந்தைங்க இல்லனா மட்டும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன பேசுற? சாரி. என்னாச்சுங்க? பாஸ்கர் குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வரல, அது எனக்கு தெரியுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு தான் அவனோட நோக்கமே. அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். அவன் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதுக்காகலாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க எவ்வளவு தைரியமான ஆளு. உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாஸ்கர் வேற என்ன சொல்லியிருந்தாலும் அன்பு பயந்திருக்க மாட்டான். ஆனா பாரதிய என்னங்க நீங்க இதுக்காக வருத்தப்படுறீங்க? அவன் சொன்ன மாதிரியே ஏதாவது பண்ணிட்டானா? அவனால ஒன்னும் பண்ண முடியாது. கோர்ட்ல இந்த கேஸ் எல்லாம் நிக்காதுங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். யார் யாருக்கோ கேஸ வாதாடி நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேங்க. கோர்ட்டுக்கு வெளியவே இத 10 நிமிஷத்துல என்னால முடிக்க முடியும். நம்ம குழந்தைங்களை நம்ம கிட்ட இருந்து அவனால பிரிக்கவே முடியாது. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. குழந்தைங்க ஏன் அவங்கிட்ட வளரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட 1000 காரணம் இருக்கு. உங்ககிட்ட குழந்தைங்க வளரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்கிட்ட ஒரு காரணம் கூட இல்லை. இதை நான் ஒரு வக்கீலா சொல்றேன். இந்த கேஸ் நிக்காது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் பாஸ்கரால எனக்கு பண கஷ்டம், மன கஷ்டம் தான் வந்திருக்கு. ஆனா அவன் இப்படி நடந்துக்கிறது இதுதான் முதல் முறை. அவன் மட்டும் கேஸ்ல ஜெயிச்சு பாரதிய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. சச்சே, நான் மறுபடியும் சொல்றேன், அவனால நம்ம குழந்தைங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீங்க கண்ணை தொடங்க. கீழே குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க. இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ் சிவம். ஏங்க, எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இது என்னோட கடமை. ஓகே, ஹாப்பியா இருங்க. ம், சரி, கீழே வாங்க. வாங்க கீதா.
ஹே, இது உனக்கு போதுமாடி? என்ன போதுமா? அதான் சிவமே தைரியமா சொல்லிட்டு போறாருல. அவன் கேஸ்ல ஜெயிச்சிடுவான்னு என் புத்திக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் புத்திக்கு தெரியறத விட உன் மனசுக்கு தாண்டி முதல்ல தெரியணும். சிவம் சொன்னதை நீ கேட்டல? அவரு உன் குழந்தைன்னு சொல்லல, நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு போறாரு. அத நீ கவனிச்சியா? இப்பயாவது உனக்கு நம்பிக்கை வருதா? டைகரே, என் மேல நெருப்பு பட்டுச்சு, உன் வேட்டியை பத்த வச்சிடுவேன். வாங்க ஆண்டி. பட்டாச சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா. இப்ப வெடிய வை. அண்ணே, வெடிய போடுனே. நம்ம கஷ்டம் எல்லாம் இந்த வெடி மாதிரி செதறி போணும். அன்பு, வாங்க வந்து வெடி வைங்க. ஐயோ வேணாம். ஏங்க பயப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல, வாங்க. அம்மா வாங்கம்மா. கலை பார்த்து. ஆமா ஆண்டி, வாங்க வந்து வைங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க. சரி விடு கலை, பயமா இருந்தா வேணாம். யார பார்த்து என்ன சொல்லிட்டீங்க? அன்பு, இது நம்மளோட மான பிரச்சனை. அவ்வளவு பெரிய ஆட்டம் பாமையை நீ அசால்ட்டா வெடிப்ப. இதெல்லாம் ஒரு வெடியா? கமான் அன்பு, வந்து வெடி. அண்ணி கமான் அண்ணி. ஆண்டி வாங்க. வாங்க வாமா. வந்து வெடிங்க. வாமா. ஓ, இதுங்க தான் அந்த ரெட்ட பிறவிங்களா? இவ எதுக்குங்க இங்க வந்திருக்கா? என்ன நீ ஓவியா விடுறதுக்காக வந்திருப்பா? இல்லங்க, ஓவியாவை விட வந்த மாதிரி தெரியல. நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, அதை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா. ஏய், நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணாத. அவ வீட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டா. ஓவியா விட்டுட்டு அவ போயிடுவா. அவ சண்டை போடணும்னா எங்க வேணாலும் வருவாங்க. ஒருத்திய பார்த்த உடனே குடும்பமே அமைதியாயிடுச்சு. அப்போ நீங்க வெடிச்சதுக்கு பேரு வெடி கிடையாது, நான் வெடிக்க போறேன் பாரு வெடி. என்ன என்ன பார்த்ததும் எல்லாரும் இப்படி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? தீபாவளிக்கு வாங்கன்னு நீங்க தானே போன் பண்ணி கூப்பிட்டீங்க. இனியா வேற வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரே ஜாலியா இருக்கும்னு சொன்னா, அதான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரவணா, இவங்க தான் அந்த அரசியா? என்ன இனியா, ஒரே ஜாலியா இருக்க போல? ஜாலியா இருக்கிறது தப்பா? என்ன பேசுறீங்க சிவம்? நீங்க சந்தோஷமா இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது? சரி சரி, வெடியெல்லாம் வேற போட்டாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாமா? அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இரு.
அன்பு போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆரத்தியா? எதுக்குங்க இப்ப அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்னங்க நீங்க நல்ல நாள் அதுமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆரத்தி எடுக்க வேண்டாமா? என்னங்க ஆரத்தி எதுக்கு எடுப்போம்? எல்லா திருஷ்டியும் போய் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தானே. அத போய் வேணாங்கிறீங்க. அன்பு, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா.